அடுத்ததாக கன்னி ராசிக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 12 இருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன். புதனாகப்பட்டவருக்கு ஜென்ம பகை செவ்வாய். அந்த செவ்வாய் ராசியிலே வந்து அமர்கிறார். பகை கொண்டவர் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார். அப்படி என்ன செய்வார்? பொதுவாக நமக்கு பிடிக்காதவங்க நம்ம பக்கத்தில் வந்து உக்காந்தாலோ நம்ம கூட இருந்தாலோ அவங்கக்கிட்ட பேச வேண்டியன்னு ஒரு நிர்பந்தம் வந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்குமா? வெறுப்போடு பேசுவோம். வேறு வழியே இல்லைன்னா ஒரு கல்யாணத்தில் பார்ப்போம். சொந்தக்காரங்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்க தான் நமக்கு ஆகாதவங்க, அவனை பார்த்துட்டா நம்ம முகத்தை திருப்பிப்போம். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க நமக்கும் அவருக்கும் அந்த பகைவனுக்கும் உள்ள நெருங்குமே அவங்க 2 பேருக்கும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் அவன்கிட்ட பேசணும் பொழுது எரிச்சலாக தான் பேசுங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆகையால் இத்தருணங்களிலே இந்த 47 நாட்களில் உங்களோட ராசியிலே வந்து அமர்கிறார். பொதுவாக ராசியிலே செவ்வாய் அமர்வது கோச்சார ரீதியாக யோகம் அல்ல. அவ்வாறு அமர்கின்ற பொழுது ஒரு கிரகமாவது செவ்வாயோடு சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. அந்த கிரகம் கூட சேர்ந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு செவ்வாய் கெடுவ